BNSS பிரிவு 165 சர்ச்சைக்குரிய விஷயத்தை இணைக்க மற்றும் பெறுநரை நியமிக்கும் அதிகாரம். 1. பிரிவு 164 இன் துணைப்பிரிவு 1 இன் கீழ் உத்தரவை பிறப்பித்த பிறகு எந்த நேரத்திலும் மாஜிஸ்திரேட் அந்த வழக்கை அவசரகால வழக்காக கருதினால் அல்லது குறிப்பிடப்பட்டபடி எந்த தரப்பினரும் அப்போது உடைமையில் இல்லை என்று அவர் முடிவு செய்தால் பிரிவு 164 இல் அல்லது அவர்களில் எவர் சர்ச்சைக்குரிய விஷயத்தை வைத்திருந்தார் என்று அவர் தன்னை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றம் கட்சிகளின் உரிமைகளை தீர்மானிக்கும் வரை அவர் சர்ச்சைக்குரிய விஷயத்தை இணைக்கலாம். அதன் உடைமைக்கு உரிமையுள்ள நபர் அத்தகைய மாஜிஸ்திரேட் எந்த நேரத்திலும் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பொறுத்தவரை அமைதியை மீறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று திருப்தி அடைந்தால் அவர் எந்த நேரத்திலும் இணைப்பை திரும்பப் பெறலாம். 2. மாஜிஸ்திரேட் சர்ச்சைக்குரிய விஷயத்தை இணைக்கும்போது எந்தவொரு சிவில் நீதிமன்றத்தால் சர்ச்சைக்குரிய பொருள் தொடர்பாக எந்த பெறுநரும் நியமிக்கப்படவில்லை எனில் அவர் சொத்தை கவனிப்பதற்கு தகுந்ததாக கருதும் அல்லது அவர் பொருத்தமாக இருந்தால் அத்தகைய ஏற்பாடுகளை செய்யலாம். 1908 சிவில் நடைமுறை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பெறுநரின் அனைத்து அதிகாரங்களையும் மாஜிஸ்திரேட்டின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பெறுபவரை நியமிக்க வேண்டும். எந்தவொரு சிவில் நீதிமன்றத்தால் சர்ச்சைக்குரிய பொருள் தொடர்பாக ரிசீவர் பின்னர் நியமிக்கப்பட்டால் மாஜிஸ்திரேட் சிவில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பெறுநரிடம் சர்ச்சைக்குரிய விஷயத்தின் உடைமைகளை ஒப்படைக்கும்படி அவரால் நியமிக்கப்பட்ட பெறுநருக்கு உத்தரவிட வேண்டும். அதன்பின் அவரால் நியமிக்கப்பட்ட பெறுநரை விடுவிக்க வேண்டும். நியாயமான பிற தற்செயலான அல்லது விளைவான உத்தரவுகளை செய்யலாம். BNSS धारा 165 विवाद के विषय को कुर्क करने तथा रिसीवर नियुक्त करने की शक्ति. 1. यदि मजिस्ट्रेट धारा 164 की उपधारा 1 के अधीन आदेश देने के पश्चात किसी भी समय मामले को आपातकालीन मानता है या यदि वह यह निर्णय लेता है कि उस समय पक्षकारों में से कोई भी ऐसा कब्जा नहीं रखता था जैसा कि धारा 164 में निर्दिष्ट है, या यदि वह स्वयं को संतुष्ट करने में असमर्थ है कि उनमें से कौन उस समय विवाद के विषय पर ऐसे कब्जे में था, तो वह विवाद के विषय को तब तक कुर्क कर सकता है जब तक कि सक्षम न्यायालय उस पर कब्जे के हकदार व्यक्ति के संबंध में पक्षकारों के अधिकारों का निर्धारण नहीं कर लेता है, बशर्ते कि ऐसा मजिस्ट्रेट किसी भी समय कुर्की वापस ले सकता है यदि वह संतुष्ट हो कि विवाद के विषय के संबंध में शांति भंग होने की अब कोई संभावना नहीं है. 2. जब मजिस्ट्रेट विवाद के विषय को कुर्क करता है तो वह यदि विवाद के ऐसे विषय के संबंध में किसी सिविल न्यायालय द्वारा कोई रिसीवर नियुक्त नहीं किया गया है तो वह संपत्ति की देखभाल के लिए ऐसी व्यवस्था कर सकता है जैसा वह उचित समझे, या यदि वह ठीक समझे तो उसका रिसीवर नियुक्त कर सकता है जिसे मजिस्ट्रेट के नियंत्रण में सिविल प्रक्रिया संहिता 1908 के अधीन नियुक्त रिसीवर की सभी शक्तियां प्राप्त होंगी. परंतु यदि विवाद के विषय के संबंध में किसी सिविल न्यायालय द्वारा बाद में रिसीवर नियुक्त किया जाता है तो मजिस्ट्रेट का अपने द्वारा नियुक्त रिसीवर को आदेश देगा कि वह विवाद के विषय का कब्जा सिविल न्यायालय द्वारा नियुक्त रिसीवर को सौंप दे और उसके पश्चात अपने द्वारा नियुक्त रिसीवर को उन्मुक्त कर देगा. ऐसे अन्य आनुषंगिक या परिणामी आदेश दे सकता है जो न्यायसंगत हो.